ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஐஒய் பார்க்கலாம். தீபாவளி வரப்போகுது. ஸோ வீடை வாசல் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் நிறையா ஷாப்பில் இருந்துச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், இது பிளாஸ்டிக் இந்த பேப்பர், இது ஒரு ஆனிவர்சரிக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அந்த பெட்டல்ஸ் அப்படியே இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஓகே, இதுவும் அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குது ஒரு ரோல், இதையும் வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை. நம்ம தான் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் போப்போமே, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது. இனி இதில் பார்த்தீங்கன்னா இடையில ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் தான் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில், ஒரு பெரிய நீடல் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு கோத்துக்கலாம். இது நம்ம எம்ப்ராய்டரி போடுற மாதிரியான ஒரு த்ரெட்டு தான். கொஞ்சம் நல்லா திக்னஸான த்ரெட் எடுத்துக்கோங்க. வீட்டு வாசலில் ஒரிஜினல் ஃப்ளவர்லாம் தொங்கோட்டால் நல்லா தான் இருக்கும். நம்ம இங்கெல்லாம் அது கரெக்டாக செட் ஆகாது. ஸோ அதனால் நம்மளே எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. நான் இது எவ்வளோ ஹைட்டுக்கு ஃப்ளவர்ஸ் பார்த்தோன்னு தெரியல. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நான் பூ கோத்துக்க போகிறேன். இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நூல் கோத்துருக்கேன். கீழே ஒரு தண்டு மாதிரி ஏதாவது பூ காம்பு இருந்துச்சுன்னா அதை கீழே கோத்துக்கோங்க. கீழே நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஊசி நூல். இனி இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெந்தில் இருக்கும். இதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படி இங்கேயும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் இந்த இதழ் மாதிரி இடையில சைடில் தெரியும். நம்ம ஊசி நூல் வச்சு சென்டரில் வச்சு இப்படி கோக்கும்போது நல்லாயிருக்கும். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்குது. இது ரெண்டு காம்பு எடுத்துருக்கேன். இந்த தண்டு நம்ம ஒரு பூவில் இருந்த தண்டு தான் எடுத்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எண்டில் கோக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சுற்றி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சுற்றி ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். இனி ஃபஸ்ட்டு நம்ம கீழே ஒயிட் ஃப்ளவர் வர மாதிரி இந்த லெந்தியாக இருக்கிற நம்ம இப்படி கோத்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரிங் கோர்ப்போம்ல, அதே மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு இந்த மாதிரி கோத்துருக்கேன். கோத்துக்கணுமே இப்போ கீழே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இதை இப்போ லைட்டாக அப்படி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா இந்த பூ மாதிரி அந்த உருண்டை ஷேப்பில் அழகாக இருக்கும். இந்த மூணுன்னு ஒரு செக்ஷனில் கோத்துக்க போகிறேன். அதே மாதிரி இது நம்ம கோக்கும்போதே ஒரு நீடில் ஒரு இது மேலே கோக்குற மாதிரி, அடுத்து அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி கீழே இப்படி ஒரு ஜிக்ஸாக்காக வர மாதிரி நம்ம இதை கோத்துக்கணும். பேப்பர்னால கொஞ்சம் கவனமாக கோத்துக்கோங்க. 3 லேயர் கொடுத்துருக்கேன். இதில் ரோஸ் கோத்துக்கலாம். ரோஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
இப்படி இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு ரோஸ் இதழ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து கோத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கோத்துடலாம். அந்த ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ வந்து ஏதாவது சப்போர்ட்டோடு வந்து நம்ம வந்து கோக்கும்போது வந்து ஈஸியாக வந்து கோத்துடலாம். இதழ்கள் பார்த்திங்கன்னா 3 வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். நம்ம எவ்வளோ லெந்திக்கு வந்து ஒயிட் கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு அதே மாதிரி நம்ம ரெட் எவ்வளோ லெந்திக்கு வேணுமோ அப்படின்னு பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணி நம்ம வந்து ஃபுல் மாலையுமே பார்த்திங்கன்னா கோத்துக்கணும். அப்போ தான் 2 சைடுமே வாசலில் தொங்க விடும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஃபுல் மாலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கோத்துருக்கேன், ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில். ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா முத்து அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கோது தொங்க விட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட முத்து எதுவும் இல்லாதனால ரெட் கலர் உள்ளன் த்ரெட் இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் நூல் எடுத்து தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே மேட்சிங்காக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக அதை கெட்டுறதுக்கு கொஞ்சம் நூல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணால் ஒரே ஈக்குவல் லெந்திக்கு வரணும். கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நடுவில் இந்த மாதிரி கெட்டிட்டு நம்ம மாலையில் கீழே பார்த்தீங்கன்னா கெட்டிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னுமே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த பால் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே கோத்துக்கிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வாசலில் தொங்க விட்றதுக்கு 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சேம் சைஸில் பார்த்தீங்கன்னா மாலை வந்து கோத்துக்கிட்டேன். வீட்டில் இருந்தால் இந்த டிஷ்யூ பேப்பர் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாலை கோத்தாச்சு. வாசலில் கெட்டி தொங்க விட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வந்து டெக்கரேட் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.